ஹாய் டிடி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றும் கேம் விளையாட போறது இல்ல. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு அனிமையை பத்தி பார்க்க போறோம். என்ன ப்ரோ புதுசு அனிமையை பத்தி பேச வந்திருக்கேன்னா, ஆமா ப்ரோ, இது தமிழ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அனிமே. இந்த அனிமையை பத்தி நம்மளே பேசலாடி வேற யார் பேசுவா? ஏன்னா தமிழ்ல ஒரு அனிமே வருங்கும் போது நம்ம அது கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டுங்கிறது கொடுத்தே ஆகணும். அதனால இந்த ஒரு அனிமையை பத்தி பேச வந்திருக்கேன். அது என்ன அனிமேனா குமரி காண்டம். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் குமரி கண்டத்துல தான் இருந்திருக்கேன். அனிமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ரீசெண்டா தான் பார்த்தேன். என்னன்னு தெரியல, அப்படி அந்த அனிமையோட ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அனிமையோட ட்ரைலர் வேற ஒரு நிமிஷம் தான். எப்படி ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு முடிஞ்சுச்சு. உண்மையிலே அந்த அனிமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கு ஒரு சரியான ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா குமரி கண்டத்தை காட்டும் போது அப்படியே வந்து ஒரு இது அது நம்ம ஒரு அனிமேல நம்ம நாடை பத்தி நம்ம பார்க்கும்போது அது எப்படின்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட ஹார்ட் ஸ்டைல் வந்து கார்ட்டூன் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அது கார்ட்டூன் கிடையாது, ஒரு அனிமே தான். அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஸ்டைல்ல நிறைய அனிமிஸ்மே இருக்கு ஜாப்பனீஸ்ல. ஜாப்பனீஸ் அனிமி பார்த்த பழங்கின நமக்கு இந்த அனிமையோட ஹார்ட் ஸ்டைல் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தாலும் இதுவும் ஒரு அனிமையா தான். இதுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா தமிழ் அனிமே அந்த டீம் உண்மையிலே கஷ்டப்பட்டு இந்த அனிமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊரே சாவறதுக்கு ஒருத்தன் சாவறதுக்கு பரவாயில்ல. லூசு மாதிரி பேசாதடா. ட்ரைலர் அபிஷியல் ட்ரைலர் அப்பதான் வந்திருக்கு. உண்மையிலே நல்லா இருக்குன்னு நம்புறேன். இது எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டவுட் மார்க் தான். ஏன்னா இந்த அனிமையோட மேக்கிங், அதாவது அனிமையை உருவாக்க ஆரம்பிச்சு போன வருஷம் ஏப்ரல்ல உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலரே ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒருவேளை இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆகலாம். கண்டிப்பா ஆயிருங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம். ஏன்னா தமிழ்ல ஒரு அனிமே வரும்போது இங்க போது வேற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த அனிமையோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த அனிமையோட அந்த ஒரு மியூசிக் தான். யாரா மியூசிக் பண்ணீங்க டே? அப்படி ஒரு மியூசிக் தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மியூசிக் எஃபெக்ட் உண்மையிலே சொல்றேன் தரமான ஒரு எஃபெக்ட்னு சொல்லுவேன். வேற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக் எஃபெக்ட்லாம். ஊரே சாவறதுக்கு ஒருத்தன் சாவறதுக்கு பரவாயில்ல. லூசு மாதிரி பேசாதடா. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் குமரி கண்டத்துல தான் இருந்திருக்கேன். கண்டிப்பா வேலை செய்யுமா? தமிழ் அனிமே நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தமிழ்ல ஒரு அனிமே வரப்போகுது. அப்ப கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நம்மளே போட்டு அடிக்க கூடாது. பார்க்கலாம், அனிமே ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 2-3 எபிசோட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம். இப்பவே அந்த ட்ரைலரை பார்த்துட்டோ இல்ல அந்த ஆர்ட் ஸ்டைலை பார்த்துட்டோ கழுவி ஊத்த வேணாம். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா அடுத்தடுத்து நல்லா பண்ணுவாங்க நம்புறேன். உண்மையிலே அந்த ஒரு அப்புறம் அதோட அந்த ஒரு டப்பிங் உண்மையில சூப்பரா இருந்துச்சு. டப்பிங் கார்ட்டூன் மாதிரி, அதாவது ஆர்ட் ஸ்டைலாவது கார்ட்டூன் மாதிரி இருக்கே, டப்பிங் எந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, டப்பிங்ல அனிமேக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு க்ளூ கிட்ட நெருங்கிட்டேன். க்ளூ மட்டும் இல்லடா, உன்னோட சாவையும் தேடி நீ நெருங்கிட்டு இருக்க. ஊரே சாவறதுக்கு ஒருத்தன் சாவறதுக்கு பரவாயில்ல. லூசு மாதிரி பேசாதடா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் அந்த அபிஷியல் ட்ரெய்லரை பாருங்க. இப்போ வரைக்கும் ஒரு 40,000 பேர் அந்த ட்ரெய்லரை பார்த்துருக்கீங்க. ஜாப்பனீஸ் அனிமி பார்க்குற நிறைய பேர் எல்லாரும் அந்த ஒரு அனிமையை பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தமிழ்ல ஒரு அனிமே வரப்போது அப்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா தமிழ்ல ஒரு அனிமிங்கிற போதே எனக்கு அப்போ அது மேல ஒரு தனி ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்கும். எல்லாரும் போயிட்டு அந்த ஒரு அனிமையோட ட்ரைலர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நான் தரேன். லிங்க் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு அந்த ட்ரைலர் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருக்கும். நான் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல அந்த அனிமேக்கு. நான் ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ணல. ஏன்னா தமிழ்ல ஒரு அனிமே வருது, அதை பார்த்து அதை நம்ம வளர்க்கணுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜாப்பனீஸ்ல எவ்வளோ அனிமே பார்த்து நமக்கு தமிழ்ல ஒரு அனிமே வரும்போது இந்த ஒரு அனிமேவை நம்ம தான் இது பண்ணணும். ஆக்சுவலா ஒரு அனிமி பார்க்குறவனா ஒரு அனிமி லவ்வரா அனிமி பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் இந்த ஒரு தகவலை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த ட்ரைலரை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வீடியோ பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.